This conference will now be recorded. Hi, today's session 6, we are creating a page object model using TestNG framework from scratch. If you want to create a framework from scratch, refer the session 1 to 5 recordings. Then only you can able to understand the session 6. Okay, in session 6, I'm going to create few of the reusable methods. The first method I'm going to create today is broken links. Broken links. The first broken, for example, I'm taking one application. The application I'm going to take make my trip. This is going to travel application. In the travel application, நான் வந்து broken links find பண்ண போறேன். broken links என்னன்னா, for example, இதுல பாத்தீங்கன்னா நிறைய links இருக்கும் பாத்தீங்களா? For example, I can able to show here the Flipkart. ஓகேங்களா? அப்புறம் வந்து ட்விட்டர், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் மாதிரி தெரியுதா, கிளிக் பண்ணால் வேற ஒரு ஹைப்பர் லிங்க் மாதிரி கிளிக் பண்ணால் வேற ஒரு பேஜுக்கு மூவ் ஆகும். ஓகே, இட் மூவ் டு ஃபேஸ்புக் மூவ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லிங்க்ஸ் ஆக்சுவலாக இந்த லாகின் கிரியேட் அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து ஐஎன் இஎன்ஆர் இதெல்லாம் பார்த்தீங்களா எல்லாமே லிங்க்ஸ். இன்கேஸ் இந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து பிரேக் ஆயிருந்ததுன்னா இட் வில் கிவ் த 404 எரர் கொடுக்கும். will give 404 error கொடுக்கும். ஓகேங்களா? that links are called the broken links சொல்லுவாங்க. that links are called the broken links. அந்த broken links நான் என்ன பண்ண போறேன்னா ரீசன் மெத்தட் எழுத போறேன். which one எனக்கு ரெஸ்பான்ஸ் கோட் 200 வந்தது அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா அந்த URL வந்து கனெக்ட் பண்ணி அதோட ரெஸ்பான்ஸ் கோட் எடுக்க போறேன். அந்த ரெஸ்பான்ஸ் கோட் வந்து 200 வந்துச்சு அப்படின்னா இது சக்சஸ். கிரேட்டர் தென் ஃபார் எக்ஸாம்பிள் 400 500 வந்துச்சு அப்படின்னா ஓகேங்களா இட் கோயிங் டு பி அ broken links. ஓகே, அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், HTTP கோர்ஸ்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுக்கணும். ஓகேங்களா? API கோர்ஸ்லாம் நான் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. API கோர்ஸ்லாம் படிச்சுக்கணும். 100னா என்ன, 200னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெஸ்பான்ஸ் அட்ரஸ் கோட்ஸ் இருக்கும். ஆல் இஸ் கால் த HTTP ரெஸ்பான்ஸ் அட்ரஸ் கோட்ஸ். ஓகேங்களா? 100 to 100 பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரெஸ்பான்சஸ், 200 to 299 சக்சஸ்ஃபுல் ரெஸ்பான்சஸ், 300 to 399 redirection messages, 400 to 499 client error, 500 to 599 server error. ஓகேங்களா? இது மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் கோட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு நம்பருக்கும் ரெஸ்பான்ஸ் கோட் வந்து மீனிங் இருக்கு ஆக்சுவலா. ஓகேங்களா? 100 101 102 இருக்கு. பட் சக்சஸ் 200 மேல வந்து சக்சஸ். ஓகேங்களா? இஃப் யூ கெட் 300 to 399 it will be a redirection message. என்னன்னா அந்த பேஜ் வந்து வேற ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இதுவே 400 500 வந்துச்சு அப்படின்னா யூ கேன் சே சம் எரர்ஸ். 400 client error, 500 server errors. ஓகே, இதுக்காக ஒரு மெத்தட் எழுத போறோம். I going to find the broken links for the entire pages. அப்போ I going to write one reusable method. அந்த reusable methodல என்ன பண்ணணும்னா HTTP URL ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த HTTP URL என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க உங்க URL பாஸ் பண்ண போறீங்க. அது என்ன பண்ணணும்னா HTTP சர்வரை வெப் சர்வரை போய் கனெக்ட் பண்ண போகுது. வெப் சர்வர் கனெக்ட் பண்ணி அந்த பேஜ் வந்து ப்ராப்பரா வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரெஸ்பான்ஸ் கொடுத்தது அப்படின்னா உங்க ஏபி ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுன்னா வெப் சர்வர் ஏபி ரெஸ்பான்ஸ் கொடுத்தது அப்படின்னா யூ கெட் 200 சக்சஸ் கால் 200. அபார்ட் ஃப்ரம் 200 400 500 வந்துன்னா தட் இஸ் கோயிங் டு ஏ broken link சொல்லுவாங்க. 400 client error, 500 it is a server error. Now I going to write one method. என்ன மெத்தட் எழுத போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாமா, நம்மளுக்கு என்ன கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா HTTP லொகேஷன் தேவைப்படுது. இங்க டிக்ளேர் பண்ணிக்க போறேன். public static I'm going to use one class HTTP URL connection இருக்கும் பாருங்க. HTTP URL connection இருக்கா? இருக்கு. ஓகேங்களா? the package is going to be java.net package. தெரியுதா? java.net package இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, just make HTTP URL connection HUC equal to null டிக்ளேர் பண்றேங்க. இங்க டிக்ளேர் பண்ணியாச்சா? இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அகைன் no need to write HTTP URL connection HUC எழுத தேவையில்லை. இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். just directly take here இருக்கலாமா? ஓகே, இதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் டிக்ளேர் பண்ண போறேன். ஓகே, பப்ளிக் இன்ட்
ஸ்டேட்டஸ் கோட் ஃபர்ஸ்ட் என்ன செட் பண்ணனும் அப்படினா we have to set 0 செட் பண்ணனும். we have to initialize response code as 0. because நான் இதெல்லாம் எடுத்துர்க்கேன். response code equal to 0 அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செட் பண்றீங்க. இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறீங்க ஃபர்ஸ்ட். அதே மாதிரி HTTP கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா null னு சொல்லி இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த HUC என்ன எடுத்துக்க போறேன் ஃபைனலா. fine, just come here. now you can write a method public static and then as of now keep it void வச்சிங்க. okay, now we're going to write the method get response code from URL ஓகேங்களா. ரெஸ்பான்ஸ் URL பாஸ் பண்ணினா ரெஸ்பான்ஸ் கோட் எடுக்க போறேன்னு அர்த்தம். இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா URL பாஸ் பண்ணனும். URL தெரியுதா? I going to pass the URL means for example HTTP அப்படி சொல்லிட்டு some URL பாஸ் பண்ணுவேன். அந்த URL கனெக்ட் பண்ணி ரெஸ்பான்ஸ் கோட் எடுத்து 200 இருந்ததுன்னா சக்சஸ், 405 இருந்ததுன்னா கிளையன்ட் எரர் சர்வர் எரர்னு சொல்லிட்டு that will be a broken link சொல்வேன். 400 வந்துச்சு இல்ல 500 வந்துச்சுன்னா that is going to be a broken links. now நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் டிக்ளேர் பண்றேன், வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஓகே, I going to use try catch block. okay, in the try catch block what I going to do, I going to before try block I going to initialize one variable. I going to initialize one variable. என்ன initialize பண்ண போறோம் அப்படின்னா boolean சொல்லிட்டு boolean valid response ஓகேங்களா. எனக்கு வந்து 200 வந்துச்சுன்னா ட்ரூ தரணும். 200 வந்துச்சுன்னா ட்ரூ தாங்க, இல்ல என்ன பண்ணுங்க ஃபால்ஸ் கொடுத்துருங்க. ஃபால்ஸ் வச்சுக்க, ஃபர்ஸ்ட் ஃபால்ஸ் வச்சுக்கீங்க. ஓகே, ஜஸ்ட் இனிஷியலைஸ் ஃபால்ஸ் ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணீங்க. now in try block what I going to do, I going to use the HTTP URL connection. அது யூஸ் பண்ண போறேன். இதோட ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, I can see HUC இருக்கு. இதை எடுத்துக்க போறேன். இந்த HUC க்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா equal to okay, first நான் என்ன பண்ண போறேன்னா வெயிட் பண்ணுங்க, I don't want to write anything. first put equal to new create பண்ணி, new னா ஆப்ஜெக்ட் பண்றதுன்னு அர்த்தம். I going to use a URL class யூஸ் பண்ண போறேன். URL class யூஸ் பண்ண போறேன். URL stands for uniform resource locator. uniform resource locator யூஸ் பண்ண போறேன். ஓகே, இந்த URL ல நான் என்ன பாஸ் பண்ண போறேன்னா it's going to URL right, URL. யா, இந்த URL என்ன பண்ண போறேன்னா நான் வந்து string பாஸ் பண்ண போறேன். string என்ன பாஸ் பண்ண போறேன், என்னோட URL என்னென்ன அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த broken linksல ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு லிங்க்ஸ் இருக்கு தெரியுதா, IENG INR அப்புறம் லாகின் இது ஒரு லிங்க் தான் சரிங்களா. அது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஆஃபர், மேக் மை ட்ரிப் எல்லாமே லிங்க்ஸ் தான். கிளிக் பண்ணா வேற ஒரு பேஜ் மூவ் ஆகும் தெரியுதா, எல்லாமே லிங்க்ஸ் தான். அந்த ஒரு லிங்க் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எடுத்து இந்த மெத்தட்ல பாஸ் பண்ண போறேன். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணணும்னா நான் ஒரு URLன்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இதை என்ன பண்ண போறேன்னா இதை மாத்திடலாமா, ஃபார் மீனிங்ஃபுல்லா என்ன பண்ணிடலாம். ஓகே, லைக் ஐ கேன் சேஞ்ச் லைக் செக் URL மாத்திக்கிறேன். ஓகேங்களா, இந்த URL இதுல பாஸ் பண்ண போறேன். ஓகே, பாஸ் பண்ணிட்டேன். இதை வந்து என்ன பண்ணுங்க இம்போர்ட் பண்ணீங்க. யா, இம்போர்ட் பேக்கேஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டாட் ஓப்பன் கனெக்ஷன். ஒரு URL-ஐயும் நீங்க என்ன பண்ணுங்க கொடுத்துட்டு ஒரு URL கனெக்ட் பண்ண போறீங்க. கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா உங்களுக்கு HTTP சர்வர்ல போயிட்டு அது வந்து கனெக்ஷன் நடக்கும். கனெக்ஷன் நடக்கல அப்படின்னா இட் வில் கிவ் த ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் கோட் as 400 500 கொடுத்துரும். கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் கிவ் த ரெஸ்பான்ஸ் கோட் as 200 கொடுத்துரும். ஓகேங்களா, ஓப்பன் கனெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் கனெக்ஷன் மேல வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இட்ஸ் கிவிங் த ரெண்டு டைப் என்ன தருது, எனக்கு URL கனெக்ஷன் கனெக்ஷன் தருது. ஆனா எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா HTTP URL கனெக்ஷன் சொல்லி எனக்கு வந்து ரெண்டு டைப் தரணும். என்ன பண்ணலாம், I need this return type. ஆனா எனக்கு வந்து என்ன வருது அப்படின்னா URL கனெக்ஷன் சொல்லிட்டு ரெண்டு டைப் வருது.
இது வந்து HTTP நம்ம மாத்தணும். அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? I want to convert from your connection to HTTP connection. casting பண்ணணும். அப்ப என்ன கரெக்ட்டா casting பண்ண என்ன பண்ணணும்? இத பண்ணிட்டு you can pass HTTP your connection. ஒரு ரெண்டு டைப்ல இன்னொரு டைப் மாத்தணும் அப்படின்னா ஒரு டைப்ல இன்னொரு டைப் மாத்தணும் அப்படின்னா டெஃபினெட்லி have to do the casting பண்ணணும். ஓகேங்களா? இத பண்ணியாச்சு. now you can store in the HUC ஸ்டோர் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நான் இப்ப என்ன பண்ணலாம் நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேஷ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க வந்து இத வந்து ஒரு HTTP வெர்ஷன்ல சேவ் பண்ணலாம். இப்போ ஒன்றும் பண்ணலங்க, நான் யூஆர்எல் பாஸ் பண்ணிட்டேன். யூஆர்எல் பாஸ் பண்ணி ஒரு தடவை கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணி இந்த HTTP சர்வர்ல வந்து அது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா இட் வில் கிவ் ரெஸ்பான்ஸ் கோட் 200. எக்ஸிக்யூட் ஆகல, என்னோட HTTP சர்வர்ல எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா வில் கிவ் 400 ஃபைன் கொடுக்கும். தட் கோயிங் டு கெட் broken links. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்? எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்னோட யூஆர்எல் கனெக்ட் பண்ணியாச்சு. என் யூஆர்எல்ல கனெக்ட் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னா HTTP சர்வருக்கு வாட் ஐ கோயிங் டு டு, ஐ கோயிங் டு சென்ட் சம் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ண போறேன். ஹெடர் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ண போறேன். ஹெடர் ரெக்வெஸ்ட்னா புரியுதா? இங்க பாருங்க, எல்லா பேஜ்லயும் ஒரு ஹெடர் ரெக்வெஸ்ட் இருக்கும். ஐ கேன் ஷோ ஹியர். 1 minute. Control Shift I, Control Shift I. இதுல பாத்தீங்கன்னா இதான் ஹெடர் ரெக்வெஸ்ட், தெரியுதா? இந்த ஹெடர் ரெக்வெஸ்ட் நான் அனுப்புவேன். இந்த ஹெடர் ரெக்வெஸ்ட் பாத்தீங்கன்னா அனுப்புவேன். இந்த ஹெடர் ரெக்வெஸ்ட் அனுப்பும் போது எனக்கு என்ன ஆகும்னா HTTP வந்து ரெக்வெஸ்ட் வாங்கிட்டு அகைன் வில் கிவ் த ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸ் தான் உங்களுக்கு என்ன பார்க்க முடியுது, இங்க இந்த எலிமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது. இது ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்க HTTP சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து எல்லா டாமையும் இந்த வெப்பேஜ் கொடுத்து விட்டுரும். அப்போ இந்த வெப்பேஜை லோட் பண்ணி உங்களுக்கு இது மாதிரி காட்டுது ஆக்சுவலா. ஓகேங்களா? நீங்க ஹெடர் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுவீங்க சர்வருக்கு. ஃபார் தட் ரெக்வெஸ்ட் இட் வில் கிவ் ஆல் திஸ் ரெஸ்பான்ஸ். இல்ல பாக்குறீங்களா இல்லையா? எல்லாமே ரெஸ்பான்ஸ் தான் ஆக்சுவலா. ஓகேங்களா? இதுதான் நடக்குது ஆக்சுவலா. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு யூஆர்எலுக்கும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஹெடர் ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ண போறேன். ஃபார் தட் வாட் ஐ கோயிங் டு டு, HUC டாட் ஹெடர் ரெக்வெஸ்ட் இருக்க பாருங்க, சாரி செட் ஹெடர் செட் ரெக்வெஸ்ட் மெத்தட், சாரி செட் ரெக்வெஸ்ட் மெத்தட்னு இருக்கும்னு நினைக்கிறேன். செட் ரெக்வெஸ்ட் மெத்தட் இருக்கா? ஓகே. செட் ரெக்வெஸ்ட் மெத்தட்ல என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? மெத்தடை பாஸ் பண்ணணும். நான் வந்து என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல ஐ கோயிங் டு பாஸ் ஹெட்னு பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஹெட்னு பாஸ் பண்ண போறேன். அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து ஹெடரை தான் பாஸ் பண்றேன், ரெக்வெஸ்ட் பாஸ் பண்றேன். பட் my HTTP server is going to give the response back as a DOM கொடுத்துரும். DOM document object model. ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், வெரி சிம்பிள் ஆக்சுவலி. நான் ரெக்வெஸ்ட் மெத்தட் கொடுத்துட்டேன், ஹெட்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்கணும் ஆக்சுவலா. how to get the response, equal to HUC dot get response code அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா it will give the response code கொடுத்துரும். இந்த ரெஸ்பான்ஸ் கோட் டேட்டா டைப் என்ன? int. See here, 200 means okay means success. 404 னா unauthorized, புரியுதா? 404 மேல வந்துச்சாலே unauthorized சொல்லுவாங்க. இட்ஸ் கோயிங் டு broken link சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஃபைன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இட்ஸ் கோயிங் டு கிவ் தி ரிட்டர்ன் டைப் as int தருது. அப்போ int ஸ்டோர் பண்ணலாமா? int என்ன பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் கோட் கொடுத்துருங்க. ரெஸ்பான்ஸ் கோட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தாச்சா? Shift F. இப்போ வந்து உங்க if condition எழுதிக்கலாம். நீங்க conditioning எழுதிக்கலாம். If condition I can going to write response code greater than 400 அந்த என்ன தரலாம்? greater than 400 அந்த என்ன தரலாம்? ட்ரூ கொடுத்துடலாமா? வேலிட் ரெஸ்பான்ஸ் ட்ரூ. நீங்க அதானே எதிர்பார்க்குறீங்க? ட்ரூ கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வாய்ட் தரணுமா, இல்ல இன்ட் தரணுமா, ஃப்ளோட் தரணுமா, டபுள் தரணுமா, பூலியன் தரணுமா? I want to, my return type method is void still now. Boolean தரணும். ஓகே Boolean. ஓகே ஃபைன். பூலியன் தரணும். பூலியன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ரிட்டர்ன் கொடுத்தே ஆகணும். you have to give the return statement கொடுத்தே ஆகணும். add return statement here. ஓகேங்களா? இங்க ஆட் பண்ணியாச்சு. ஓகே சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டிஷன் எழுத சொல்லுங்க பார்க்கலாம். if response greater than 400 I am saying that
valid response equal true னு கொடுத்துறேன். My bool value is going to true. Next else condition எழுதலாமா? Else condition எழுதலாம். Write some else condition. Just simple. Valid response equal to false. Equal to false. நீங்களே பண்ணலாம், டெஸ்டிங்ல பண்ணலாம். நான் ஆல்ரெடி எடுத்த broken links பண்ணி பாருங்க. broken links very powerful concept actually. Okay, now in the catch block, in case எனக்கு வந்து domain கரெக்டா இல்ல அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா it will throw the malformed URL exception. நான் இதை நெக்ஸ்ட் ஹேண்டில் பண்ண போறேன் நானே. ஓகேங்களா? எனக்கு வந்து யூஆர்எல் வந்து லீகல் ப்ரோட்டோகால் இல்ல, .comல இல்ல, .inல இல்ல, வேற ப்ரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் HTTP they use some different ப்ரோட்டோகால் யூஸ் பண்றாங்க. சாரி, I'm not saying domains. Apart from HTTP protocol they are using some different protocols யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா it will throw the malformed URL exception. Most of the pages use only the HTTP protocol. Apart from the HTTP protocol, if they are using anything, it will throw the malformed URL exception. ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஓகே, ஆச்சு போட்டோன்னே யா லைக் வெயிட் பண்ணுங்க, ஏதோ நிறைய வருதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா சேவ் பண்ணவே இல்லை எதையும். ஓகே, லெட்ஸ் சி. IO செக்ஷன் அடிக்குதா? ஓகே, இருந்துட்டு போகுது. we want to handle the IO section as well. அதையும் ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஹேண்டில் பண்ணிடலாமா? malformed URL exception as well as we'll keep this R condition, IO exception. ஓகே, பாத்தீங்கன்னா உங்களெல்லாம் படிச்சா இல்லையா? வெயிட் பண்ணுங்க, என்ன சொல்றான்னு பாருங்க. malformed URL exception யூஸ் பண்ணாத is already caught by the alternative IO exceptionல இது கேப்சர் ஆயிடும். நீ ஏன் திருப்பியும் கேப்சர் பண்ணணும் கேட்கறான். புரியுதா? IO exception தான் பேரண்ட், எல்லாருக்கும் பேரண்ட். ஓகேங்களா? அவனே இந்த மால்ஃபார்ம் கேப்சர் பண்ணிடுறான், நீ ஏன் தேவையில்லாம மால்ஃபார்ம் தரேன்னு கேட்கறான். ஓகேங்களா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன மால்ஃபார்ம் வந்து ஆல்ரெடி கேப்சர் ஆயிடுது. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வேற ஒரு கேட்ச் பிளாக்ல போட்டுருங்க. You can write one more catch block and then you can try with the IO exception and then you can write one more catch block and then you can hand the generic exception and பண்ணிடுங்க. ஓகேவா? This is how you have to write the method for getting the response code. Okay, broken links இருந்தா false கொடு, broken links இல்ல அப்படி வந்து சக்ஸஸா இருந்தா 200 கொடுத்துரு. சாரி, broken links இருந்தா true கொடுத்துரு, broken links இல்லைன்னா false கொடுத்துரு. ஓகே, இப்போ வந்து நம்ம log ஆட் பண்ணிக்க வேண்டியதான். we want to add some loggers for understanding. Okay, now we're going to add the logger. Generate get response code URL method action is started, and then we are going to write the exception. Okay, just change the method name, that's it. Get response code URL. Malformed URL exception is going to be the IO exception. Okay. Okay, now என்ன பண்ணலாம்? எழுதி முடிச்சாச்சு. What's the next step? Next step வந்து வேற மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? What method we going to try? We going to try various others. Okay. Now இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வெப் டிரைவர் ட்ரை பண்ணலாமா? வெப் டிரைவர் வெயிட் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, and then we going to try various weights as well. Now we're going to write some commands for synchronization of your web page, for your pages.
we're going to implement various weights. We're going to implement weights. Okay, now synchronization சில டைம் என்ன ஆகாதுன்னா வெப்பேஜ் ப்ராப்பர் லோட் ஆகாது. அப்போ நீங்க டைம் கொடுத்து என்ன பண்ண வைக்கணும், பேஜ் லோட் பண்ண வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா few methods நம்ம எழுத போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட் ஐ கோயிங் டு யூஸ் set implicit weight. implicit weight கான மெத்தட் எழுத போறேன். இட்ஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. public void set implicit weight. set implicit weight. இதுல வந்து என்ன பண்ணணும்னா you have to pass around two arguments you have to pass. One is type is long type, and then I'm going to pass a timeout. Another one is duration. அப்படின்னு பாஸ் பண்ணிடலாமா, டியூரேஷன் பாஸ் பண்ணலாமா, இருங்க. டியூரேஷன் ஒரு கிளாஸ் இருக்கு ஆக்சுவலா. டியூரேஷன்ல இருந்து என்ன பாஸ் பண்ண போறேன்னா நான் வந்து செகண்ட்ஸ் பாஸ் பண்ண போறேன். ஓகே, ஸோ இட்ஸ் Selenium 4 you have to use duration. உங்களால டைம் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. பிரகாஷ் புரியுதா? Selenium 3 டைம் யூட்டிலைஸ் பண்ணி செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. பட் though it's Selenium 4, I'm using Selenium 4. ஓகேங்களா, 4.6.0 வெர்ஷன் யூஸ் பண்றேன். You can't use டைம் யூட் யூஸ் பண்ண முடியாது. That's why I'm using duration யூஸ் பண்றேன். ஓகேங்களா, இப்போ வந்து implicit weightக்கு யாராவது சொல்ல முடியுமா, சின்டாக்ஸ் சொல்ல முடியுமா? Anyone? In the meantime, I will add the loggers for implicit weight. Can anyone say log.info? ட்ரை பிளாக் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. எந்த கோட எக்ஸெப்ஷன் அடிக்குமோ அதை ட்ரை பிளாக்ல போட போதும். ஓகேங்களா, உங்களுக்கு எக்ஸெப்ஷன் அடிக்காதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதை நீங்க வந்து ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ண தேவையில்லை, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, can anyone say how to use implicit weight? Driver.manage.timeouts.implicitly dot wait. manage dot timeout dot implicit Timeouts duration dot of seconds. implicit weight யூஸ் பண்ணுங்க. இப்போ Implicit. implicit weightல என்ன பண்ண போறேன்னா நான் வந்து வெயிட் பண்ணுங்க, implicit weightல டியூரேஷன் சொல்றீங்களா? Yes. 1 minute. நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா implicit weight duration of போடணுமா, duration of போடணுமா, ஒரு டிஃபரெண்ட் ட்ரை பண்ண போறோம். ஆக்சுவலா நம்ம நார்மலா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டியூரேஷன் செகண்ட்ஸ் போட்டு முடிச்சிருப்போம். ஓகேங்களா, we going to little bit complex ட்ரை பண்ண போறோம். we going to try like time out. ஃபர்ஸ்ட் இருங்க வரேன், Selenium 3 ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். இது மாதிரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் காட்ட போறேன். டைம் யூனிட் அண்ட் தென் டைம் யூனிட் போட்டோமா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா செகண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, செகண்ட்ஸ் இது வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்க வேல்யூ பாஸ் பண்ணாம விட்டுருந்தீங்கன்னா, இந்த மெத்தடுக்கு நீங்க வேல்யூ பாஸ் பண்ணாம விட்டீங்கன்னா என்ன இருக்கும், டிஃபரெண்டா நல்லு தான் வரும். கரெக்டா, அப்ப நல்லும் சேம் ஆயிடுமா, நல்லும் சேம் ஆயிடும். ஓகேங்களா, now I going to use a ternary operator யூஸ் பண்ண போறேன். டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, டெர்னரி ஆபரேட்டர் யூஸ் பண்ண போறேன்னா டைம் யூனிட் enum டாட் செகண்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன். டைம் யூனிட் டாட் செகண்ட்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஓகே, அண்ட் தென் கோலன் செகண்ட்ஸ். இது யாரு புரியலன்னு பாருங்க, யார் புரியாம இருக்கு, ஏன் இந்த இது வருமா, வெயிட் பண்ணுங்க. இம்ப்ளிசிட் வெயிட் இது Selenium 4 இது Selenium 4 இருக்கா? ஓகே, 1 minute, making some mistakes. டைம் யூனிட் செகண்ட்ஸ் இருக்கு அண்ட் தென் ஐ given colon. நல்லா இருந்ததுன்னா இது எடுத்துக்கோ, இல்லைன்னா இது எடுத்துக்கோ, அதான் கொடுத்துருக்கேன். ஓகே, இருந்துட்டு போகுது. நான் வந்து என்ன பண்றேன்னா யூனிட் மாத்திரேன், செகண்ட்ஸ் மாத்தாம யூனிட் மாத்திக்கிறேன். யூனிட் நல்லா இருந்தது அப்படின்னா கொடு, இல்லைன்னா யூனிட் கொடுத்து போயிடு. cannot conversion from duration time unit.
டியூரேஷன் தரவே இல்லையே. டியூரேஷன் டைம் யூனிட். ஓகே 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 ஓகே. இது செல்லியம் 3ங்க. இது செல்லியம் 3 நான் என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த கோடு உங்களுக்கு யாருக்கு புரியுதுன்னு பாருங்க. இந்த கோடு யாருக்கு ஒன்றும் புரியல. இந்த மெத்தட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருவேன். I'll give some time out like 6000 milliseconds கொடுத்துருவேன். 6000 will be substituted over here. ஓகேங்களா? அப்புறம் வந்து I going to check. இதுல வேல்யூ பாஸ் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? நல் எடுத்துக்கும். நல் ஈக்குவல் நல். அப்ப என்ன ஆயிடும்? இட் கிவ் த boolean values ட்ரூ கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக் டெர்னரி ஆபரேட்டர்ல இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கும். அப்போ 6000 கமா டைம் யூனிட் செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? 6000 கமா டைம் செகண்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து நல்லு வந்து இங்க வேல்யூ தரலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இன் கேஸ் இஃப் யூ ஆர் பாசிங் சம் டைம் யூனிட்ஸ், நீங்க வந்து யூனிட் டாட்னு உள்ள பாஸ் பண்றீங்க அப்படின்னா யூனிட் டாட் மில்லி செகண்ட்ஸ் பாஸ் பண்றீங்கன்னா அப்ப ஆட்டோமேட்டிக் இந்த யூனிட் எடுத்துக்கும். பிரகாஷ் புரியுதா? புரியலையா? தெரிய சொல்லிடலாமா? ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுவீங்க. முதல்ல டிரைவர் டாட் மேனேஜ் டாட் டைம் outs dot implicit wait எப்படியா பாஸ் பண்ணுவீங்க? 6000 கமா டைம் யூனிட் டாட் செகண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்களா? சாரி செகண்ட்ஸ் இல்ல, மில்லி செகண்ட்ஸ் பாஸ் பண்ணுவீங்களா? மில்லி செகண்ட்ஸ். 6000 மில்லி செகண்ட்ஸ் ஈக்குவல் டு how many seconds? 6 seconds. இப்படி பாஸ் பண்ணுவீங்களா? இப்படிதான் பாஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா. இப்போ இந்த கோடை வச்சு பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டைம் அவுட் இருக்கு பாத்தீங்களா? டைம் அவுட் நான் என்ன பாஸ் பண்ணிடுறேன். ஐ எம் பாசிங் தி 6000 இந்த மெத்தட்ல பாஸ் பண்ணிடுவேன். அது இங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிடுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த மெத்தட்ல வந்து நான் எதுவுமே வேல்யூ பாஸ் பண்ணல. இப்படி பாஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் திங்ஸ் ஐ எம் பாசிங் லைக் திஸ். இங்க எழுதிடுவா. இந்த இடத்துல வேல்யூ பாஸ் பண்ணவே இல்லை. விட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? டிஃபால்ட்டா நல் வேல்யூ வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் ஆகும். அப்போ யூனிட் என்னது? நல் வந்திருக்கு. நல் ஈக்குவல் நல் கேட்டா அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன எடுத்துக்கும்? இந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். தெரியுதா? பண்ணிடும். இதுவே நீங்க வந்து வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கிவிங் சம் வேல்யூ கொடுக்குறேன். யூனிட் டாட் மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அப்போ நல் வராது. ஆட்டோமேட்டிக்கா இந்த வேல்யூ எடுத்து வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடும். 1 minute. I'll take a pause. This conference will now be recorded. Yeah, I'm going to use implicit use பண்ண போறேன். இது வந்து Selenium 4ன்றதால I want to use duration யூஸ் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா here I going to change duration change பண்ணிட்டு எனக்கு வந்து யூனிட் நல்லா இருந்தது அப்படின்னா I going to pick duration எடுத்துக்க போறேன். duration of seconds எடுத்துப்பேன். செகண்ட்ஸ்ல வந்து நான் அந்த மெத்தட்ல பாஸ் டைம் அவுட் வந்து எடுத்துப்போம். ஓகேங்களா? இல்ல அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கோலன் வைங்க. நல்லா இருந்தா இது எடுத்துக்கும். இன் கேஸ் நல் வேல்யூ என்ன எடுத்துக்கும் தெரியுமா? இந்த கோலனுக்கு அப்புறம் வர வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு டிசைட் லைக் திஸ். என்ன பண்ணலாம்? ஓகே, லைக் ஐ வாண்ட் டு டேக் லைக் டியூரேஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் எடுத்துலாமா? மில்லிஸ் இப்படி கொடுத்துடலாம். இப்படியும் எழுதலாம். வேல்யூ பாஸ் பண்ண விட்டீங்கன்னா தெரியுமா டிஃபால்ட் எடுத்துக்கும். ஓகேங்களா? எடுத்துக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா அபார்ட் ஃப்ரம் தி பாஸ் சம் அதர் வேல்யூஸ் பாஸ் பண்றீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கும். ஓகே ஃபைன். இல்லைன்னா வந்து இதை வந்து இப்படி தர தேவையில்லை. ஏன் தெரியுமா? இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா டிஃபால்ட் எடுத்துக்க போது நீங்க யூனிட்டே கொடுத்துருங்க. அப்போ இந்த மெத்தட்ல பாஸ் பண்ண என்ன பாஸ் பண்ணணும் பிரகாஷ்? டியூரேஷன் ஆஃப் எப்படி பாஸ் பண்ணணும்? டியூரேஷன் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த மில்லி செகண்ட்ஸ் வேல்யூ எடுத்துக்கும். அப்போ வந்து நல் வராது. ஆக்சுவலா டிஃபால்ட்டா என்ன நீங்க பாஸ் பண்றீங்களோ இதுல அதை எடுத்துக்கும். ஓகே, தட் இஸ் யூஸ் ஆஃப் இம்ப்ளிசிட் வெயிட்.
இதுக்கு ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் தரணும் கேட்டீங்கன்னா தர தேவையில்லை. ஏன் தெரியுமா? எந்த கோட் எக்ஸெப்ஷன் அடிக்குமோ அதை மட்டும் ட்ரை பிளாக்ல போட்டா போதும். ஓகேங்களா? ட்ரை பிளாக் ஃபார் என்ன பண்ணணும், அது வந்து எக்ஸெப்ஷன் அடிச்சதுன்னா என்ன பண்ணணும்னா கேட்ச் பிளாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். கேட்ச் பிளாக் will handle the exception. Okay, now I want to use WebDriver weight யூஸ் பண்ண போறேன். WebDriver weight யூஸ் பண்ணலாமா? WebDriver weight யூஸ் பண்ணலாமா? Yeah. Okay, now I'm going to use weights. Public or data type I will keep void as of now. Then I'm going to use get weight. Okay, in that I'm going to pass two arguments. One is timeout. It's going to be a long value. Long value தரதாவில்ல செகண்ட்ஸ் கொடுக்கப்பா இன்ட்டு கொடுத்துருங்க. இதுவே மில்லி செகண்ட்ஸ் தரதா நீங்க என்ன பண்ண தெரியுமா? You have to give long தரணும். I going to give only seconds. For that I going to use int value timeout in seconds அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் I going to give int polling every milliseconds. Polling every milliseconds. இப்போ இது WebDriver weight-ஆ fluent weight-ஆ? Fluent weight. Fluent weight யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? Fluent weight யூஸ் பண்ண போறேன். milliseconds. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துங்க. ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு. ஒன்னு மேக்ஸிமம் டைம் அவுட் கொடுத்துக்கலாமா? we'll give change this max time out கொடுத்துக்கலாம். max time out seconds. It's polling every in milliseconds. இது மாதிரி ஒரு மெத்தட் எழுதிருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம I going to write some logs. Logs வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா debug எழுத போறேன். Just we will try debug. Debug எப்போ யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? Developers will use a debug. Okay, it will going to give all the conscious information. ஒரு part of information it will give very detail. That's why I'm going to use a debug. இந்த debugல வந்து பாத்தீங்கன்னா for synchronization of pages, for synchronization of web pages, introducing fluent weight. Already I took this fluent weight. Okay, fluent weight யூஸ் பண்ணுங்க. Okay, log.info. In the log.info you can pass a message. இத பாஸ் பண்ணிக்கலாம். Just copy this thing. Then you can paste it here. Then method name is get weight. பாஸ் பண்ணியாச்சா? Fine. Next வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா? We can implement now. It's very simple actually. நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வெளியில இன்ஸ்டியூஸ் பண்ணிடுங்க. இன்ஸ்டியூஸ் பண்ணிடலாமா? Public Weight of WebDriver. weight of WebDriver. ஆமா weight of WebDriver இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா? weight of WebDriver. சாரி public வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் வைக்கணும். p ஸ்மால் இருக்கணும். public weight of weight is interface. இதுல வந்து என்ன பண்ணணும்? WebDriver கொடுத்துருங்க. இதுல வந்து என்ன பண்ணுங்க? I'm going to use weight equal to null அப்புறம் is a reference equal to null. இங்கே நான் இன்ஸ்டியூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்க? fluent weight யூஸ் பண்ணுங்க. Okay, just go here and then you can implement weight equal to ஏன்னா நான் அங்கே இன்ஸ்டியூஸ் பண்ணிட்டேன் மேலே. ஓகேங்களா? நியூ ஆஃப் fluent weight. fluent weightல என்ன பாஸ் பண்ணணும்னா நீங்க வந்து raw type பாஸ் பண்ண கூடாது. you have to pass a WebDriver type பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது WebDriver மட்டும் தான் அப்ளை ஆகும் weight. you can't use this fluent weight in Java because the type is given as WebDriver. WebDriver மட்டும் தான் இந்த weight அப்ளை பண்ண முடியும். you can't apply for Java. That's why I giving WebDriver type கொடுக்கிறேன்.
இதுவே நீங்க வந்து அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரா டைப் ஆயிடும். ரா டைப்னா யூ கேன் அப்ளை ஃபார் எனி கோட். நவ் கேன் யூ see like how to apply கொடுத்தாச்சு. இதுல வந்து என்ன பாஸ் பண்ணுங்க, டிரைவர் பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் டிரைவர் கமா பாஸ் பண்ணணுமா? டிரைவர் தான் பாஸ் பண்ணணும் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. அதான் சார் டாட் அடுத்து. ஆமா, ஓகே ஓகே, வெயிட். இல்லையே, தப்பா பண்றோம் நினைக்கிறேன். டிரைவர் கமா 1 minute, ஐ வில் செக் தி கன்ஸ்ட்ரக்டர் நவ். இருங்க, ஃப்ளூயன்ட் வெயிட் கன்ஸ்ட்ரக்ட் செக் பண்ண தெரிஞ்சு போயிட போகுது. Okay, like yeah, correct only. We have to pass a driver. Okay. Now, wait dot polling every. Sorry, wait dot with time mode na. Wait dot. Wait dot. 1 minute. Mistakes. அந்த டிரைவரோடே வரும். With time out. ஓகேங்களா? with time out. இத யூஸ் பண்ணவே இல்ல பாருங்க. இது வந்து max time out. இதுல வந்து என்ன பாஸ் பண்ணனும் அப்படினா உங்க max time out வந்து நீங்க பாஸ் பண்ணனும். ஓகே. Just pass a max time out. Okay. Why it's showing like this? The method with timeout in the fluent wait is only for arguments int. இருங்க, ஏன் இது வந்து எனக்கு இவ்வளவு இதுவா இருக்கு? இருங்க, ஒன் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா வித் டைம் அவுட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. வித் டைம் அவுட். ஓ ஓகே ஓகே. வித் டைம் அவுட் டியூரேஷன் யூஸ் பண்ணணும். செகண்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம். இல்லை டியூரேஷன் ஆஃப் இது வந்து என்ன பண்ண போறோம்? டியூரேஷன் ஆஃப் செகண்ட்ஸ் யூஸ் பண்றோமா? ஓகே ஃபைன். இதுல வந்து என்ன பண்ணுங்க, மேக்ஸ் 1 செகண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃப்ளூயன்ட் வெயிட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க பை யூசிங் நியூ கீவேர்ட். அண்ட் தென் இது வந்து ரா டைப். ரா டைப் வந்து இப்படி கொடுத்தா ரா டைப். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா இந்த வெயிட் வந்து வெறும் வெப் டிரைவர் மட்டும் தான் அப்படி கொடுக்குறேன். இதுல வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல டிரைவர் பாஸ் பண்ணிடுங்க. தென் யூ கேன் கிவ் த வித் டைம் அவுட். வித் டைம் அவுட் என்ன அர்த்தம் தெரியுமா? மேக்ஸிமம் டைம் அவுட் ஐ கேன் வெயிட். இதான் என்ன மேக்ஸிமம் டைம் அவுட். 20 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் வரையும் வெயிட் பண்ணும். ஓகேங்களா? நவ் டாட் என்ன பண்ணலாம், டாட் போலிங் எவ்ரி இருக்கா பாருங்க. போலிங் எவ்ரி. போலிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்ஸ் டைம் அவுட் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா அந்த மேக்ஸ் டைம் அவுட்ல ஐ வில் கிவ் போலிங் எவ்ரினா ஒரு வாட்டி செக் பண்ணுவோம் போயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 30 செகண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். போலிங் எவ்ரி 2 செகண்ட்ஸ் கொடுத்தேன்னா எவ்ரி 2 செகண்ட்ஸ் இருக்கு கீப் ஆன் செக்கிங். அந்த எலிமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஓகேங்களா? தட் இஸ் கால் போலிங் எவ்ரி. தேவா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து ஒரு மேக்ஸ் டைம் அவுட் இருக்கும், ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவேன். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணா டைம் வேஸ்ட் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்றேன். 5 செகண்ட்ஸ்ல அந்த எலிமெண்ட் லோட் ஆயிடுச்சு எனக்கு. 5 செகண்ட்ஸ்லேயே அந்த டாம் வந்து லோட் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ இந்த ரிமைன் 25 செகண்ட்ஸ் வேஸ்ட் தானே? கரெக்டா? ரிமைன் 25 செகண்ட்ஸ் வேஸ்ட் ஃபார் மீ. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நீ வந்து மேக்ஸ் டைம் கொடுத்துக்கோ, பட் எவ்ரி 2 செகண்ட்ஸ் யூ கான் கீப் ஆன் போலிங். அந்த எலிமெண்ட் வந்திருக்கா வந்து செக் பண்ணிட்டே வா. ஃபார் எக்ஸாம்பிள் 5th செகண்ட்ல வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்கா ரிமைனிங் டைம் வெயிட் பண்ண தேவையில்ல. ரிமைனிங் 25 செகண்ட்ஸ் ஒன்று சேவ் ஆகும் ஆக்சுவலா. நோ நீட் டு வெயிட் ஃபார் தி என்டையர் 30 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா நீ என்ன பண்ற, எவ்ரி 2 செகண்ட்ஸ் கீப் ஆன் போலிங். போல் பண்ணி பாக்குற அந்த எலிமெண்ட் இருக்கான்னு பாக்குற. இருந்துச்சு அப்படின்னா வெளில வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். இல்லைன்னா என்ன பண்ணிட்டு இருக்கும், it will keep on polling till max of 30 seconds. That is called fluent weightல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நான் என்ன பண்ண, போலிங் எவரி கொடுத்துட்டேன். இந்த போலிங் எவரில என்ன பண்ண போறேன் அப்படின்னா போலிங் எவரி இன் மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் பாஸ் பண்ணணும். எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னா you have to use duration of மில்லி செகண்ட்ஸ் இருக்கா, மில்லிஸ் யூஸ் பண்ணுங்க. மில்லி செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு போலிங் எவரி மில்லி செகண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, இதுல பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, நவ் என்னங்க பண்ணணும் சொல்ல முடியுமா எனிஒன்? போலிங் கொடுத்தாச்சு, டைம் கொடுத்தாச்சு, then what do you do? It's very simple actually. Wait dot, you have to ignore the exception. ஒரு வாட்டி நான் போல் பண்ணும்போது அந்த எலிமெண்ட் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அந்த வெப் எலிமெண்ட் அங்க இல்லை அப்படின்னா it will throw some exception throw பண்ணும். ஆனா எனக்கு எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணக்கூடாது.
அப்ப என்ன பண்ணணும் 8 டாட் ஏன் எனக்கு இக்னோரிங் வர மாட்டேங்குது எனக்கு ஓகே ஐ வில் ட்ரை த சேம் திங் ஓகேங்களா இங்கே ட்ரை பண்றேன் டாட் இக்னோரிங் இருக்கு பாருங்க இக்னோரிங் இருக்கா இந்த இக்னோரிங்ல நான் ஒரு வாட்டி போல் பண்ணும் போதும் அந்த வெப் எலமெண்ட் அங்க இல்ல அப்படின்னா ஐ ஹேவ் டு த்ரோ சம் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் ஐ கோயிங் டு த்ரோ இஸ் நோ சச் எலமெண்ட் எக்ஸெப்ஷன் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ண இக்னோர் பண்ணிடு ஓகே and then let's I check on this if I want to give multiple exceptions இத செக் பண்ணிடுறேன் மல்டிபிள் எக்ஸெப்ஷன் இதுல வந்து பண்ண முடியுமா ஓகே ஒன்று தான் பண்ண முடியுது ஓகே இக்னோரிங் கொடுத்துட்டு நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் டாட் கிளாஸ் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு இக்னோர் so many things டாட் ignore all ஓகே ஓ கலெக்ஷன்லயே கொடுத்துடலாமா ஓகே 1 மினிட் இருங்க ignoring again you can use ignoring என்ன பண்ணலாம் what is the other exception we have element not visible element not visible visible exception இருக்கா இது இல்லையா அதுல ஓகே element not interactable கொடுத்துக்கலாம் Selenium 4 ல Selenium not visible கிடையாது இந்த you can use Selenium not interactable exception dot pass and then you can use ignoring யூஸ் பண்ணுங்க ignoring யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க stale element இருந்ததுன்னா இக்னோர் பண்ணலாம் stale element reference exception அது என்ன பண்ணுங்க இக்னோர் பண்ணுங்க dot class that's it okay control shift F this is called the fluent wait யும் WebDriver wait தான் mostly பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க ஓகே now எனக்கு என்ன ஆகணும்னா இந்த void தூக்கிட்டு எனக்கு weight ரிட்டர்ன் பண்ணணும் அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம் I want to use certain keyword இந்த weight ரிட்டர்ன் பண்ணுங்க இந்த weight ரிட்டர்ன் டைப் என்ன weight of WebDriver make it mute I'm saying to you weight of WebDriver அவ்வளவுதான் ஓகே இது மாதிரி என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் F கொடுங்க ஓகே நீங்க கேட்கலாம் வந்து ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணி கேட்டீங்கன்னா ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக் இது தேவையில்லை ஆக்சுவலா ஓகேங்களா எந்த எக்ஸெப்ஷன் அடிக்குமோ அதை மட்டும் ட்ரை பிளாக்ல போடணும் இது போட தேவையில்லை this is how you can implement the fluent wait okay now I'm going to write one method wait for element visible wait for element visible wait for element visible முடியுமா அந்த எலிமெண்ட் வந்து அங்க விசிபிளா இருக்கான்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும் அதுக்கு ஒரு மெத்தட் நான் எழுதணும் எப்படி எழுதலாம் public void wait for element visible wait for element visible what are the arguments I have to pass the arguments I have to pass it's a web element pass பண்ணனும் web elementல என்ன பாஸ் பண்ணனும் locator பாஸ் பண்ணனுமா web element you can keep loc பாஸ் பண்ணுங்க ஓகேங்களா இது வந்து locator பாஸ் பண்ணுங்க and then int what you have to do maximum timeout in seconds இதையும் பாஸ் பண்ணி ஆகணும் comma int polling every இதையும் பாஸ் பண்ணி ஆகணும் இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி ஆகணும் ஓகே that's it now I'm going to use log.info
Just copy and paste it here and wait for element visible. Action has been method action is started. Okay, now what I can do equal to சொல்லுங்க எனக்கு wait for element visible check பண்ணனும். இதுக்கு வந்து என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க? அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. என்னங்க யூஸ் பண்ணனும்? equal to first இந்த மெத்தட் கால் பண்ணுங்க முதல்ல. இந்த மெத்தட் கால் பண்ணுங்க. இந்த மெத்தட்ல கண்டிஷன்ஸ் ஆக்சுவலா இருக்கு. get wait என்ன பாஸ் பண்ணுங்க. You have to pass two arguments. What are the arguments you have to pass? One is max timeout, comma polling every milliseconds. Milliseconds. இத கால் பண்ணுங்க. கால் பண்ணீங்களா? What is the return type for this? Return type is weight of web driver. அதை எடுத்து என்ன பண்ணுங்க இந்த இடத்துல போடுங்க. weight of web driver னு கொடுங்க. இதுல வந்து என்ன டைப் தரலாம் நம்ம சும்மா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can keep something like weight வைக்க முடியாது ஆக்சுவலா. let's see weight வைக்கலாமா? வச்சிங்க weight வச்சிங்க வச்சாச்சு ஃபைன். இப்போ சொல்ல முடியுமா எனக்கு I want check wait for element visible. Wait dot until in the function I want to write expected conditions dot சொல்லுங்க element to be I am checking visible, you saying I am checking visible, you saying something visibility of னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு ஓகேங்களா. அந்த எலிமெண்ட் வந்து விசிபிளா இருக்கான்னு சொல்லிட்டு விசிபிளா இருந்ததுன்னா visibility of என்ன பண்ணுங்க web element ல பாஸ் பண்ணுங்க ஓகேங்களா. you have to pass web element. okay, that's it. இதான் நீங்க எழுதணும். okay, writing on few methods. இது வந்து void இருக்கிறதால நீங்க வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. okay, that's it. அது மிஸ் பண்றேனா பண்ற மாதிரி தெரியல. okay, next one is wait for element to be clickable. wait for element to be clickable. wait for element clickable சொல்ல முடியுமா அதுக்கு எனக்கு? இதே மெத்தட் தான். மெத்தட் அப்படியே காப்பி பண்ணிட்டு அங்க மெத்தட் நேம் element to be clickable மாத்திருங்க. element to be clickable. அந்த எலிமெண்ட் கிளிக் பண்ற வெயிட் பண்றீங்க. that's it. to be Bhaskar as well as Vivek, what are trying there? element to be clickable. okay, wait until expect condition dot என்ன மாத்தணும்? just you have to change element to be clickable மாத்திரம் முடிஞ்சு போச்சு. மெத்தட் முடிஞ்சிச்சு ஓகேங்களா. just you have to change the method name. wait for element to be clickable. wait for element to be clickable மாத்திருங்க. okay, that's it. next see like this we have so many methods. okay, visibility of elements, element not presented, element presented ஓகேங்களா. இது மாதிரி வந்து நிறைய இருக்கு ஆக்சுவலா. இது மாதிரி நீங்க எழுதிட்டே போலாம். though it's a page object model, okay, I going to write few other methods in the page class ல எழுத போறேன் ஓகேங்களா. இதுல வந்து ரொம்ப மெத்தட்லாம் எழுத தேவையில்ல ஆக்சுவலா. okay, now next thing is I want to write few of the methods using JavaScript executor. JavaScript executor என்ன பாஸ் பண்ணுவேன்னா ஜெனரிக்கா மெத்தட் எழுத போறேன். அந்த மெத்தட்ல நான் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து JavaScript executor மூலமா நான் என்ன பண்ண முடியும். I can do the button click, I can do the drag and drop, I can able to scroll, everything I can do using the JavaScript executor. For JavaScript executor I am going to write some generic methods. எழுதலாமா? yeah, we can write for JavaScript executor எழுதலாம். ஜென்ரிக்கல் மெத்தட் போட போறேன் ஆக்சுவலா. எப்படி போட போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் மெத்தட்ஸ். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் இன்டர்ஃபேஸ் தான். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்னா கோயிங் ஜென்ரிக் மெத்தட்ஸ் எழுத போறேன்.
Okay, now public void execute script ஒன்று எழுத போறேன். execute script இதுல என்ன பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரிங் வந்து என்ன பாஸ் பண்ணுங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் செகண்ட் திங் இஸ் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் இது மாதிரி ட்ரிபிள் டாட் வச்சு ஏஆர்டிஎஸ் போட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, வெயிட் பண்ணுங்க, ட்ரிபிள் டாட் வச்சுட்டு 1 minute, ஐ மேட் a mistake here. இது மாதிரி ட்ரிபிள் டாட் வச்சு இது மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை ஆக்சுவலா. ட்ரிபிள் டாட் வச்சு ஆர்குமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா என்ன தெரியுமா, யூ கேன் பாஸ் n number of arguments. நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா, இது மாதிரி பாஸ் பண்ணுவீங்க, ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 1, ஆர்குமெண்ட் 2 பாஸ் பண்ணுவீங்க. பாஸ் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றதா இருந்தா எல்லாமே என்னது ஒரு கிளாஸ்ன்றதே ஆப்ஜெக்ட் தான் ஆக்சுவலா. ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணலாம், ட்ரிபிள் டாட் வச்சு ஏரிஸ் கொடுத்தீங்கன்னா யூ கேன் பாஸ் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் 1, ஆர்குமெண்ட்ஸ் 2, ஆர்குமெண்ட்ஸ் 3 சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டே போலாம். ஓகேங்களா, தட்ஸ் வை யூசிங் ட்ரிபிள் டாட்ஸ் யூ கேன் பாஸ் மோர் தென் 1 ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, நவ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ ட்ரைவிங் கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டர் பார்த்தீங்கன்னா மேலே டிஃபைன் பண்ணிட்டோம், தெரியுதா, மேலேயே எடுத்துட்டு போய் டிஃபைன் பண்ணிட்டோம். இதுல வந்து ஜேஸ் எடுத்துக்கலாமா, js equal to JavaScript executor என்ன பண்ண முடியாது, டிரைவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. so that I'm casting to JavaScript executor interface கேஸ்ட் பண்ணி கொடுத்துறேன். டிரைவர் மூலமா உங்க JavaScript எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. so that's why I'm converting driver to JavaScript executor using casting. okay, now what I going to do, return keyword யூஸ் பண்ண போறேன். I going to use return keyword js dot execute script. இந்த execute scriptல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, what I going to do, I want to pass script பாஸ் பண்ணணுமா, பிரகாஷ் ஸ்கிரிப்ட் பாஸ் பண்ணுமா இல்லையா, ஸ்கிரிப்ட் பாஸ் பண்ணுங்க. இதுல வந்து என்ன பாஸ் பண்ணுங்க, ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் தென் நான் இங்க ரிட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப இங்க என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். அப்போ இங்க என்னங்க மாத்தணும், ஆப்ஜெக்ட் மாத்தணும். ஓகேங்களா, பிகாஸ் இட்ஸ் கிவிங் ஆப்ஜெக்ட் ஒன்லி. ஓகேங்களா, இந்த எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் தான் கொடுக்கும். செக் பண்ணி பார்த்துலாமா, அதில் வைங்க, இட்ஸ் கிவிங் ஆப்ஜெக்ட் தருது. அப்ப என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ரிட்டர்ன் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இங்க என்ன அவாய்டுக்கு பதிலாக யூ ஹேவ் டு சேஞ்ச் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் தென் இட்ஸ் டூயிங் ஒன் மோர் கம்பைல் டைம் எரர். லெட்ஸ் see. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் சொல்றானா, வெயிட் பண்ணுங்க, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இங்க வருது சொல்றானா. ஓகே, லெட் இட் பி. நீங்க என்ன பண்ணுங்க, இதை கட் பண்ணிட்டு இங்க அப்படியே எடுத்து போட்டுருங்க. தட்ஸ் இட். ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் அடிங்க, ஃபார்மட் ஆயிடும். இப்போ வந்து உங்க லாக் டாட் இன்ஃபோ நீங்க எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுல பிரகாஷ் இது மாதிரி ஜெனரிக் மெத்தட் எழுதி என்ன பண்ணலாம், இந்த மெத்தட் ஸ்கிரிப்டையும் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கலே இருக்கலாமா. நோ நீட் டு இம்ப்ளிமெண்ட் ஆல் திஸ் திங்ஸ். இந்த கோடை மல்டிபிள் டைம்ஸ் என்ன பண்ண தேவையில்ல, நீங்க வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்ல. மெத்தட்ல வந்து டேட்டா ஸ்கிரிப்டையும் ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவா உங்களுக்கு என்ன ஆயிடும், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, and then catch block I'm going to handle the exception. Just copy and paste it here. Okay, okay, என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல புரியல எனக்கு. what happened here, இங்க ஏதோ கமெண்ட் அடிச்சிட்டு இருக்கு. let's see.
எத்தனை ரிலேஷன் ஆட் பண்றது? ஓகே. ஓ கேட்ச் பிளாக் உள்ள போட்டேனா? சாரிங்க. கேட்ச் பிளாக் உள்ள போட்டிருக்கேன். அதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. வெளியில போடுங்க. சரியா போயிடும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாட்ஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? எனி ஒன்? சில டைம் என்ன பண்ணுவீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண மாட்டீங்க. சில டைம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண மாட்டீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா டபுள் கோட்ஸை எம்டியா பாஸ் பண்ணிடுங்க. ஆப்ஜெக்ட் எம்டியா பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரால் டு எலிமெண்ட். எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் யூஸ் பண்ணி நான் ஸ்க்ரால் பண்ணணும். ஹெல்ப் பண்ண முடியுமா? எனி ஒன்? எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் யூஸ் பண்ணி ஸ்க்ரால் பண்ணணும். ஐ வாண்ட் டு ஸ்க்ரால் மை பேஜஸ். தேவா இங்க பாருங்க, ஸ்க்ரால் பண்றது என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஒரு வெப் பேஜ் இப்படி இருக்குன்னு அப்படின்னா 1 மினிட் வெப் பேஜ் இப்படி இருக்குன்னு அப்படின்னா நான் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணணும். தெரியுதா? இது மாதிரி நான் ஸ்க்ரால் பண்ணணும். ஓகே, அப்போ நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நான் ஸ்க்ரால் பண்ண முடியும். ஓகேங்களா? செல்லியும் எப்படினால ஸ்க்ரால் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஐ வாண்ட் டு ரைட் ஒன் ஆஃப் த ரிசல்ட் மெத்தட் டு scroll the element. First scroll the element பார்த்தலாம். Scroll the element wise I want to scroll. Public void scroll to element. Scroll to element. இதுல வந்து என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்குமெண்ட் யூ ஹேவ் டு பாஸ் பை மெத்தட் இஸ் வெப் எலமெண்ட் பாஸ் பண்ணியே ஆகணும். வெப் எலமெண்ட் into interface and then element pass by it. Okay, now I can try for this try and catch block. In the try and catch block what I can do, நம்ம ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு மெத்தட் எழுதிட்டு வந்துடுதா? விட்டன மெத்தட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க. இந்த மெத்தடை இன்னொரு மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டைரக்ட்லி ட்ரை பிளாக்ல கால் பண்ணீங்க. இந்த எக்ஸிட் ஸ்கிரிப்ட்ல என்ன பாஸ் பண்ணுங்க? வாட் யூ ஹேவ் டு பாஸ் ஸ்கிரிப்டையும் ஆர்குமெண்ட்ஸ் நீங்க இதுல பாஸ் பண்ணணும். ஓகே, பாஸ் பண்ணிடலாமா? Okay, we can pass arguments. Okay, now what I going to do, script first எழுத போறேன். பிரகாஷ் சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாஷ் ஆர் வேக் அண்ட் பாஸ்கர் சொல்லுங்க பார்க்கலாம். For example, I want to scroll to the element. நான் ஆல்ரெடி எடுத்துருக்கேன், எடுக்காம இல்லை. இந்த மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்கிரிப்ட் பாஸ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்ல போயிட்டு இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் பாஸ் பண்ண போறேன். நான் ஸ்க்ரால் பண்ணணும். அப்போ ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமா? ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமா? window dot scroll toன்றது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலா இதுல வந்து நீங்க என்ன பாஸ் பண்ணணும்னா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணி ஆகணும். ஓகே, நான் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0 ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 1 பாஸ் பண்ண போறேன். ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 0 ஓகே அண்ட் தென் கமா ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதான் ஸ்கிரிப்ட். ஆக்சுவலா எனக்கு இந்த பாத்தீங்களா இதான் ஃபுல் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பாஸ் பண்ணா இந்த எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட்ல ஐ வாண்ட் டு பாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் சென்ஸ் யூ கேன் பாஸ் எனி ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு ஸ்க்ரால் பண்ணணும்னா எனக்கு என்ன தேவை? ஆஃப்செட் வேல்யூ தேவை. எனக்கு எக்ஸ் வேல்யூம் ஒய் வேல்யூம் தெரியணும். then only I can able to scroll. Without knowing the offset value I can't able to scroll the web pages. Okay, for that what I going to do, என்ன வெப் எலிமெண்ட் பாஸ் பண்றீங்களோ அதோட என்ன பாஸ் பண்ண போறேன்? அதோட லொகேஷன் தேவை எனக்கு. if you are taking some x path, for example நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பேஜ் எக்ஸ் பாத் இருக்குங்க. தெரியுதா? for example unknown less known wonder of India ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இருக்கு. இதுக்கு எக்ஸ் பாத் எடுத்தனா இதோட எக்ஸ் கோஆர்டினேட் தெரியணும், எனக்கு இதோட ஒய் கோஆர்டினேட் தெரியணும். தென் ஒன்லி ஐ கேன் ஏபிள் டு ஸ்க்ரால் வெப் பேஜை ஸ்க்ரால் பண்ண முடியும். இப்படி இருக்கு அப்படின்னா நான் எக்ஸ்பாத் இதை எடுத்திருந்தேன் அப்படின்னா கரெக்டா இந்த பேஜை நான் ஸ்க்ரால் பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா எலிமெண்ட் டாட்
how to get the x coordinates? Anyone? web element இருக்கு, எனக்கு x coordinate எடுக்கணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணி எடுக்கலாம்? Very simple. Get location get location dot dot get x. get x தான் கிடையாது, x. ஓகேங்களா? x னு எடுக்கலாம், get x எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பாயிண்ட் ஒன்லி x எடுத்துங்க. ஓகே, அண்ட் தென் கமா, அண்ட் தென் இது வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் 0 தெரியுதா? இது வந்து என்னது? ஆர்குமெண்ட் ஆஃப் 0. இப்போ ஆர்குமெண்ட் 1க்கு நீங்க என்ன பாஸ் பண்ணணும்? y வேல்யூ பாஸ் பண்ணணுமா? now yes sir have the element get location dot y ன்னு பாஸ் பண்ணுங்க. get y பாஸ் பண்ணலாம், y ன்னு பாஸ் பண்ணலாம். ஓகே, தட்ஸ் இட். பாஸ் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா? கரெக்டா வந்து உங்களுக்கு x வேல்யூ தெரிஞ்சிடுது, y வேல்யூ தெரிஞ்சிடுது. இந்த x வேல்யூ y எடுத்துட்டு போய் இந்த ஸ்கிரிப்ட்ல போடுறீங்க. விண்டோ டாட் ஸ்டார்ட் ஸ்கிரிப்ட்ல போடுறவங்க உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து எங்க எக்ஸ்பாத் எடுத்தீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் இங்க இருந்துன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆயிடும். இந்த இடத்துல ஸ்க்ரோல் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸ்க்ரோல் ஆகும். ஓகே, தட் இஸ் யூஸ் ஆஃப் ஸ்க்ரோல் டு. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு ரீசன் மெத்தட் எழுதிட்டு இதை வந்து நீங்க என்ன இவ்வளவுதாங்க ஸ்கிரிப்ட் ஆக்சுவலா. ஜஸ்ட் யூ கேன் யூஸ் log.info and then you can paste it and then you can use a scroll to element யூஸ் பண்ணுங்க and then exceptionல வந்து இதை paste பண்ணுங்க. That's it. Run type is void for this. This method is not going to return any value. It's going to perform only actions. அதால வந்து run type is void. Scroll to element. Okay, that's it. Next என்ன பண்ணலாம்? Scroll to element எழுதியாச்சு. JavaScript என்ன பண்ணலாம்? ஸ்க்ரால் பண்ணி கிளிக் பண்ற மாதிரி எழுதலாமா? ஸ்க்ரால் பண்ணி கிளிக் பண்ற மாதிரி எழுதலாமா? மெத்தட் எழுதலாமா? எழுதலாம். ஓகே, ஸ்க்ரால் பண்ணி கிளிக் பண்ணணும். ஓகே, ஹெல்ப் பண்ண முடியுமா? anyone? scroll the element and click. scroll the element and click. வேக ட்ரை பண்ணலாம், ரொம்ப சிம்பிள் இது. scroll the element ஸ்க்ரால் பண்ணி கிளிக் பண்ணணும். ஸ்க்ரால் பண்றதுல புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் எக்ஸ்போர்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஷிம்லா பெஸ்ட் கீப் சீக்ரெட் சேவிங் பண்ணணும்னா இது கரெக்டாக இந்த பேஜ் கரெக்டாக ஸ்க்ரால் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்டாக ஸ்க்ரால் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி விடணும். கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? ஷிம்லா பெஸ்ட் கீப் சீக்ரெட்ஸோட மெசேஜ்லாம் வரும் உங்களுக்கு, அந்த பேஜ் லோட் ஆகும். ஓகே, எனக்கு இது ஹெல்ப் பண்ண முடியுமா? வெரி சிம்பிளுங்க. பப்ளிக் it's an act specifier and then run type is void and then scroll to element and click. Scroll to element and click. Okay, இதுல என்ன பாஸ் பண்ணனும்னா web element பாஸ் பண்ணனும். You have to pass only web elements. Okay, just to pass argument of web element and then it's going to be a element. Okay, சொல்லுங்க பார்க்கலாம். வெரி சிம்பிளுங்க. Just you have to use only try and catch block. Anyone? Make it and give a try. Scroll to element and click. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்க்ரோல் டு எலிமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி டாட் கிளிக் கொடுத்தா ஸ்க்ரோல் டு எலிமெண்ட் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? தட்ஸ் இட். ஸ்க்ரோல் டு எலிமெண்ட் யூஸ் பண்ணியாச்சா? இதுல வந்து என்ன பாஸ் பண்ணணும்? எலிமெண்ட்டை பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிடலாமா? எலிமெண்ட் இருக்கா? ஸ்க்ரால் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணாம இல்லை, எப்படி எழுதணும்? மீன் டைம் நான் வந்து லாக் எடுத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். anyone? see Prakash is still trying. The three people are mom. ஐட்ல உட்கார்ந்திருக்கீங்க. ஓகே, ஐ வாண்ட் டு கிளிக். ஸ்க்ரால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மெத்தட் யூஸ் ஸ்க்ரால் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணணுமா இல்லையா? see டேட்டா பண்ணலாம்லங்க. ஏங்க எலிமெண்ட் கிளிக் பண்ணா வராதா?
கால் பண்ணி ஸ்க்ரால் பண்ண கிளிக் பண்ண போறீங்க. That's it. ஓகே, இத Selenium எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணலாம். எலிமெண்ட் நாட் கிளிக்கபிள், எலிமெண்ட் நாட் கிளிக்கபிள், எலிமெண்ட் நாட் கிளிக்கபிள் இல்லையா? எலிமெண்ட் நாட் கிளிக்கபிள், தப்பா அவர்கிட்ட கிளிக் பண்ணுது அப்படியா? இல்லையே. எலிமெண்ட் கிளிக் எக்ஸெப்ஷன், சரி எக்ஸெப்ஷன் இருக்கட்டும். ஓகேங்களா, இதுல அவ்வளோ எக்ஸெப்ஷன் வராது எனக்கு தெரியும். ஓகே ஃபைன், ஸ்க்ரால் டெலிவரி கிளிக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்க்ரால் டெலிவரி முடிச்சாச்சு. ஸ்க்ரால் இன்டு வியூ முக்கியமானது. ஆக்சுவலா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்க்ரால் இன்டு வியூ ஓகேங்களா. உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த எலிமெண்ட் எங்க இருக்கோ ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இட் கீப் ஆன் ஸ்க்ராலிங். ஸ்க்ரால் இன்டு வியூனா சொல்றேன் ஓகேங்களா. என்னென்ன ஸ்க்ரால் இன்டு வியூனா என்ன தெரியுமா? வாட் வில் ஹேப்பன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த பேஜ் எனக்கு போகணும். பாட்டம் ஆஃப் த பேஜ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப்கார்ட் நான் எக்ஸ்போர்ட் எடுத்துட்டேங்க. ஃபிளிப்கார்ட் என்னது, சாரி ஃபிளிப்கார்ட் இல்லைன்ற பாருங்க, ட்விட்டருக்கு எக்ஸ்போர்ட் எடுத்துட்டேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு வெப்பேஜ் இங்கே தான் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு ஃபுல்லா ஸ்க்ரால் பண்ணிட்டே வரணும். அந்த வியூ எங்க வருதோ அது வரையும் எனக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டே வரணும். எங்க ட்விட்டர் வருதோ அது ஸ்க்ரால் பண்ணிட்டே வரணும். அப்போ ஸ்க்ரால் இன்டு வியூ நீங்க வந்து மெத்தட் எழுதணும். ஆக்சுவலா எழுதலாமா? ஓகே, வெரி சிம்பிள் ஆக்சுவலி. Now we are going to write scroll into view. Can anyone help with scroll into view? Scroll to Apart from element Prakash. அது சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ணுது. புரியல. ஸ்க்ரோல் டு எலிமெண்ட் அந்த மெத்தட் அதே சேம் ஃபங்க்ஷன் தான பண்ணுது. அது x and y வேல்யூ தரீங்கல்ல, x and y வேல்யூ தரீங்க மேல பாருங்க. x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் தரீங்க, நான் x கோஆர்டினேட் y கோஆர்டினேட் தர மாட்டேன் இதுல. ஓகேங்களா, அந்த வெப் எலிமெண்ட் எங்க இருக்கோ அதை ஸ்க்ரால் பண்ணிட்டே போகும். ஓகே, I'm not going to give any offset values. X and y வேல்யூ தர போறது இல்ல. வெப் எலிமெண்ட் பாஸ் பண்ண போறோம். ஓகே, now public void scroll into view. It's very important actually. இதுதான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். வெப் எலிமெண்ட், just type some element and then you can use try catch block. In the try catch block what we can do, இது பண்ணிடலாமா, log.info ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு scroll into view சொன்னீங்க கேட்டீங்க, ஹெல்ப் பண்ணுங்க பார்க்கலாம். apart from Prakash, can you help me in scroll into view? ஓகே, scroll into view எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் போட்டுடலாம். scroll into view ஹெல்ப் பண்ண முடியுமா கொஸ்டின் இதுதான். js.execute script js.execute script அந்த ஸ்கிரிப்ட் குள்ள ஸ்கிரிப்ட் சொல்லணும் எனக்கு, அதான் முக்கியம் எனக்கு. ஓகே, now ஸ்கிரிப்ட் நம்ம எழுத்தாவலி ஏன் திருப்பி js.execute script எழுதணும் நம்ம? why we need to write again js.execute script? ஆல்ரெடி மெத்தட் இருக்கு, மெத்தட் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏன் வந்து திருப்பி அதை கோட் டூப்ளிகேட் பண்றீங்க? ஆல்ரெடி நமக்கு மெத்தட் இருக்கு, we have some script called execute script இருக்கு. இத டேட்டா பாஸ் பண்ணிட்டு போங்க. இது திருப்பி again you are creating so many things. execute script யூஸ் பண்ணுங்க. ஓகே, இதுல என்ன பாஸ் பண்ணலாம் சொல்ல முடியுமா? now you have to first argument you have to pass script பாஸ் பண்ணணும். ஏன்னா இந்த execute scriptல என்ன பண்ணணும், ஜாவா ஸ்கிரிப்டோட ஸ்கிரிப்ட் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம். இட் கேன் எனி கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம். ஓகே, கேன் யூ சே ஸ்கிரிப்ட் சொல்ல முடியுமா? scroll to view க்கு I'll take a pass. This இப்போ வந்து என்ன conference will now be recorded. now I want to type some JavaScript over here because first argument is JavaScript. Okay, now I'm going to type arguments of 0 dot இது வந்து JavaScript actually. Okay, scroll into view, scroll into view. ஓகேவா, இது மாதிரி கால் பண்ணிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. ஓகே, கால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டாவது வந்து என்ன பாஸ் பண்ணணும், எக்ஸிக்யூட்ல ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்.
ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆர்குமெண்ட்ஸ் என்ன பாஸ் பண்ணுங்கன்னா எலிமெண்ட் பாஸ் பண்ணணும், வெப் எலிமெண்ட் பாஸ் பண்ணி விட்டுருங்க. தட்ஸ் இட். வெப் எலிமெண்ட்டை பாஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, தட்ஸ் இட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Now you can write some info. இல்ல இன்ஃபோ வேணாம், விடுங்க. அப்புறம் நம்ம வேணும் நிறைய ஆட் பண்ணிங்க, எவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்க்ரால் இன்டு வியூ அண்ட் கிளிக் சொல்ல முடியுமா? ஸ்க்ரால் இன்டு வியூ அண்ட் கிளிக் சொல்ல முடியுமா? எனிஒன்? சிம்பிள் தான். ஸ்க்ரால் இன்டு வியூ அண்ட் கிளிக். இந்த ஸ்க்ரால் இன்டு வியூ மெத்தடே கால் பண்ணிட்டு டாட் கிளிக் கொடுக்க வேண்டியது. எது கிளிக் கொடுக்கணும் அது சொல்லுங்க, எனக்கு அதான் தேவை. ஸ்க்ரால் இன்டு வியூ டாட் கிளிக். மெத்தட், ஸ்க்ரால் இன்டு வியூ மெத்தட் ஆல்ரெடி அதை கால் பண்ணிட்டு அப்படியே டாட் கிளிக் கொடுத்துடலாம். மெத்தட் ஆல்ரெடி எழுதிருக்கும். கிளிக் மெத்தடு, இந்த மெத்தட் அப்படியே கால் பண்ணி வச்சுக்கோங்க. கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணி எல்லாம் பாஸ் பண்ணுங்க. இப்போ கிளிக் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க கிளிக் எழுதணும்? எலிமெண்ட் டாட் கிளிக் கொடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே அந்த லைன்லயே மேல 690 டாட் கிளிக் கொடுக்கலாம்ல? அங்க தர முடியாது, ஏன்னா வாய்ட் இருக்கு. எப்படி தருவீங்க? ஓகே, அப்ப எலிமெண்ட் டாட் கிளிக் கொடுத்துடலாம். எலிமெண்ட் டாட் தர முடியுங்களா? அப்படியெல்லாம் தர முடியாது. ஓகே, அது வெப் எலிமெண்டா இருந்ததுன்னா, நீங்க சொல்ற வெப் எலிமெண்டா இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? கிளிக் தரலாம் ஆக்சுவலா. ஓகே, நவ யூ ஹேவ் டு கிவ் எலிமெண்ட் டாட் கிளிக் தரணும். ஓகே, தட்ஸ் இட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் ஃபார்மேட்டிங் கொடுங்க. இது பாத்தீங்கன்னா மெத்தட்லாம் முடிச்சாச்சு ஓரளவு. சி நான் எல்லா மெத்தடும் எழுதுங்க. ஆக்சுவலா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. யூ கேன் ரைட் லைக் 20,000 லைன்ஸ் கூட எழுதலாம். ஆக்சுவலா அவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு செலியம்ல. புரியுது உங்களுக்கு? எல்லா ரிவ்யூஸ் மெத்தட்ஸும் நீங்க கரெக்ட் பண்ணி எழுதுன்னு வச்சீங்கன்னா, as per my requirement I am writing these methods, the generic methods actually. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து scroll down vertically எனக்கு வெர்டிகலா ஸ்க்ரால் பண்ணணும் எனக்கு. அப்போ ஒரு மெத்தட் எழுதலாமா? தேவா இதெல்லாம் ஸ்கிரிப்ட்லாம் படிச்சிங்க ஆக்சுவலா, தெரியுதா? இதெல்லாம் படிச்சிங்க. ஆர்குமெண்ட் 0.scroll into view ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நாங்கள் ஸ்க்ரால் பண்ணி காட்ட போறோம். ஓகே, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, எனக்கு வெர்டிகலா ஸ்க்ரால் பண்ணணும். வெர்டிகல் மீன்ஸ் தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் டேக் சம், இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்க்ரால் பண்றது, வெர்டிகலா ஸ்க்ரால் பண்ணணும். ஓகேங்களா? வெர்டிகலா ஸ்க்ரால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில ஸ்கிரிப்ட்லாம் இருக்கு ஆக்சுவலா. நான் வந்து என்ன பண்ண போறேன், பப்ளிக் void scroll down vertically. மீன் டைம் ஸ்கிரிப்ட் திங்க் பண்ணுங்க. scroll down vertically. ஓகே, now இப்போ எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இது நம்ம கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்கு? எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் இருக்கா இல்லையா? நம்ம ஆல்ரெடி எழுதின ஒரு ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கு. அந்த எக்ஸிக்யூட்ல பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் டு பாஸ், என்ன பாஸ் பண்ணணும்? என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் நான் எழுதணும். ஆக்சுவலா எழுதலாமா? விண்டோ டாட் ஸ்க்ரால் டு, இதுல வந்து என்ன பாஸ் பண்ணுங்கன்னா, நான் வெர்டிகலா ஸ்க்ரால் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸ் என்ன தரணும்? நான் வெர்டிகலா ஸ்க்ரால் பண்ண ஆக்சிஸ் என்னங்க தரணும்? 0 தரணும். பிகாஸ் ஐ கோயிங் டு ஸ்க்ரால் ஒன்லி வெர்டிகலி. ஓகேவா? ஓகே, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0 கொடுத்துருங்க. நான் ஒய் ஆக்சிஸ் மட்டும் தான் ஸ்க்ரால் பண்ண போறேன். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஹைட், சாரி ஹைட் கிடையாது, ஸ்க்ரால் ஹைட், சாரி ஸ்க்ரால் ஹைட். டாக்குமெண்ட் டாட் பாடி டாட் ஸ்க்ரால் ஹைட். ஓகே, இப்போ ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்ன பாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, இதுல ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். எனக்கு இது ஆர்குமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா, ஐ கோயிங் டு கிவ் தி எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துற போறேன். தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா வெர்டிகலா ஸ்க்ரால் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்க கேட்கலாம், எதுவும் வெர்டிகலா ஸ்க்ரால் ஆகும்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கோயிங் டு கிவ் ஃபுல் லைட் கொடுத்துரும். ஸ்க்ராலோட ஃபுல் லைட் கொடுத்துரும். இது பாட்டம் வரை ஸ்க்ரால் ஆகும். பாட்டம்னா புரியுதா? இது வரையும் கொடுத்துரும். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் 0, ஒய் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா இது வேல்யூ கிடைக்கும் வந்துருக்கு. ஓகேங்களா? இந்த ஸ்க்ரால் எவ்வளவு
இதுவரையும் ஸ்க்ரால் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் ஹைட் கிடைச்சிடும். அந்த மேக்ஸிமம் ஹைட் வச்சு என்ன பண்ணணும், இட் வில் ஸ்க்ரால் தி என்டையர் பேஜ் வெர்டிகலி. ஓகேவா? நான் இதுக்கு வந்து ட்ரையாங்கிள் யூஸ் பண்ண போறது இல்ல, அப்படியே கொடுத்துட போறேன். ஓகே, நெக்ஸ்ட் கோயிங் டு ஆட் ஒன்லி தி லாக்ட் இன்ஃபோ. ஓகே, இது வந்து ஸ்க்ரால் டு ஹைட் ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது ஸ்க்ரால் டவுன், ஸ்க்ரால் அப் வெர்டிகலி. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்க்ரால் அப் வெர்டிகலி, ஸ்க்ரால் அப் வெர்டிகலி. ஸ்க்ரால் டவுன் இது ஸ்க்ரால் அப் பண்ணணும். அப் பண்ண என்ன பண்ணணும்? பிரகாஷ் உங்களை கேட்டுட்டு இருக்கேன், நான் அதெல்லாம் எடுத்திருக்கேன், ஆக்சுவலா எடுக்காம இல்ல. ஓகேங்களா? ரிகால் பண்ணுங்க போயிட்டு. நான் வந்து என்ன கேட்கறேன்னா, ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டீங்க, இப்போ ஸ்க்ரால் அப் பண்ணணும். டவுன்ல இருக்கு அப்படின்னா நான் ஸ்க்ரால் அப் பண்ணணும். என்ன பண்ணலாம்? I have to give only the negative value. நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா என்ன உங்களுக்கு அப்ல வந்து வர்டிகலா ஸ்க்ரால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அப்போ நெகட்டிவ் வேல்யூ தரேன் நான், எனக்கு என்ன ஆகும்? ஸ்க்ரால் ஆகும். ஏங்க ஜீரோ இருக்குங்க, ஜீரோ வந்து பாத்தீங்கன்னா அட்வலி என்ன இருக்கும், 1 2 3 பாசிட்டிவ் வேல்யூஸ் இப்படி ஸ்க்ரால் ஆகுது. நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? பேக்வேர்ட்ல ஸ்க்ரால் ஆகும். தட் இஸ் கால் ஐ கிவன் மைனஸ் ஹியர். ஓகேங்களா? ஸ்க்ரால் அப் வெர்டிகலிக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ தரணும். இது வந்து எக்ஸ் வேல்யூ, இது வந்து மைனஸ்ல ஒரு வேல்யூ வரப்போகுது. ஓகேங்களா? அந்த வேல்யூ சப்ஸ்டிட் ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு அப்ல ஸ்க்ரால் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரால் டவுன் பிக்சல்ஸ். ஸ்க்ரால் டவுன் பிக்சல்ஸ், எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிக்சல் தெரியும். எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பிக்சல் தெரியும், எக்ஸ் வேல்யூட தெரியும், ஒய் தெரியும். இந்த பிக்சல்ஸ் வச்சு ஸ்க்ரால் பண்ணணும். எப்படி பண்ணுவீங்க? மெத்தட் போட்டுடலாமா? window dot scroll by Public. 0 command. ஆமா, அப்படியே காப்பி பண்ணி போடுங்க. ஜஸ்ட் காப்பி ஸ்க்ரால் டவுன் பிக்சல்ஸ் போடலாமா? ரெண்டு யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரால் டவுன் யூஸ் பண்ணலாம், ஸ்க்ரால் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்க்ரால் டவுன் பிக்சல்ஸ், ஸ்க்ரால் டவுன் பை பிக்சல்ஸ். பிக்சல்ஸ் வச்சு ஸ்க்ரால் பண்றது. நீங்க கேட்கலாம் பிக்சல்ஸ் புரியலன்னு கேட்கலாம். ஓகேங்களா? பிக்சல்ஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஐ வில் சே என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு பொசிஷன் இருக்கும். ஆக்சுவலா நான் வந்து நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணோம், நம்ம சிக்விக் ஒரு டூல் யூஸ் பண்ணோம். என்ன டூல் யூஸ் பண்ணணும்? சிக்விக் ஒரு டூல் யூஸ் பண்ணணும். வாட் டூல் வி ஹவ் யூஸ்ட்? QSnap. For capturing screenshots, we took one tool for Sikuli. என்ன டூல் யூஸ் பண்ணோம்? மறந்துட்டீங்களா? அந்த டூல் யூஸ் பண்ணி நீங்க வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுமா? இட் வில் ஷோ த பிக்சல்ஸ் வேல்யூ காட்டும். ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ பிக்சல்ஸும் காட்டும். இல்லைன்னா வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு காட்டும். ஆட்டோ எயிட்டில ஃபைண்டர் டூல் நேம் காட்டும். ஆட்டோ எயிட்ல விடுங்க, நான் சிக்குலியில் அந்த என்ன கேட்டுருக்கேன், சொல்லுங்க முதல்ல. ஆட்டோ இன்ஃபோன்னு வரும்னு நினைக்கிறேன். இன்ஃபோ. ஓகே, இங்க பாருங்க, இன்ஃபோன்னு ஒன்று இருக்கா, ஆல்ரெடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த இன்ஃபோல வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஃபைண்டர் டூல் வச்சு என்ன பண்ணுங்க, அப்படி இந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் பிக்சல்ஸ் வேல்யூ. பிக்சல்ஸ் வேல்யூ எங்க பார்க்கணும் அப்படின்னா, இருங்க வெயிட் பண்ணுங்க. பொசிஷன், சைஸ், சைஸ் தான் இருக்கு. ஆக்சுவலி பிக்சல்ஸ் வேல்யூ தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. விசிபிள் சைஸ், ஹிடன் டெக்ஸ்ட் இங்க வரும் நினைக்கிறேன். வரேன். பிக்சல்ஸ் வேல்யூ. ஓகே, ஜஸ்ட் இது மூவ் பண்ணுங்க. தெரியுதா? தேவா பாருங்க, இந்த இடத்துல வைக்கிறேன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1359,99 இங்க பார்க்கணும், வேல்யூ பார்க்கணும். ஓகேங்களா? நான் மூவ் பண்ண இந்த டூல மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா I'll get some pixels value 1358,121. இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், நான் வந்து பிக்சல்ஸ் வேல்யூ தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து ஹாரிசான்டல் ஸ்க்ராலிங், வெர்டிகல் ஸ்க்ராலிங் பண்ணலாம். Now I going to use scroll down by pixels. ஸ்க்ரால் பிக்சல்ஸ் ஸ்க்ரால் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள். ஒன்னே பண்ண தேவையில்ல. இது வந்து ஸ்கிரிப்டை மாத்தினா போதும். ஸ்க்ரால் பைன்னு மாத்தினா போதும். ஸ்க்ரால் பை அது வந்து என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து பிக்சல்ஸ் வேல்யூ வந்து தெரியாது. ஓகேங்களா? நான் வந்து என்ன பண்றேன்னா டவுன் பண்ண போறேன்ல, இதை வந்து இது மாதிரி ஹார்ட் கோட்லாம் பண்ற போறீங்க.
இது மாதிரி ஹார்ட் கோடிங் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் ஹார்ட் கோட் இருங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது மாதிரி ஹார்ட் கோடிங் வந்துச்சு அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ, இப்படி கொடுத்துட்டு பிளஸ் இதை வந்து என்ன பண்ணுங்க, இதை வந்து இன்ட் வந்து என்ன பண்ணுங்க, பிக்சல் வேல்யூ கொடுத்துருங்க. பிக்சல்ஸ் ஓகேங்களா? பிக்சல் வேல்யூ, அந்த பிக்சல் வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க கொடுத்துருங்க. இது மாதிரி தான் பண்ணணும். No need of any hard codings. Okay, just இதை கன்கார்டினேட் பண்ணீங்க. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் தென் இது வந்து தர தேவையில்ல. ஓகே, யா இங்க வந்து என்ன இருக்குன்னா, இந்த மிஸ் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலா என்னன்னா இங்கே செட் பண்ணணும். ஓகே, தட்ஸ் இட். அவ்வளவுதான். இது மாதிரி கொடுத்துடணும். இப்போ வந்து ஸ்க்ரால் அப் பிக்சல்ஸ் சொல்லுங்க. ஸ்க்ரால் அப் பை பிக்சல்ஸ் என்ன பண்ண முடியும்? ஸ்க்ரால் அப் பை பிக்சல்ஸ், ஸ்க்ரால் அப் பை பிக்சல்ஸ் சொல்லுங்க. நெகட்டிவ்ல கொடுத்தா நெகட்டிவ் கொடுத்தா போதும். ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் சம் நெகட்டிவ் வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூ கேன் டூ லைக் திஸ், மைனஸ் இன் கொடுத்துருங்க. தட்ஸ் இட். ஓகே, இது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட்டன் கிளிக் பண்ணலாம், டிராக் அண்ட் டிராப், ஸ்க்ரால் எல்லாம் பண்ண முடியும். ஓகே, now fine, we going to write the last method எழுத போறோம். ஓகே, ஓகே, now இந்த கிளாஸ் விட்டு வெளில வந்துடலாம். See, still I going to write few methods tomorrow. Okay, and then I going to write data driven frameworks யூஸ் பண்ண போறேன். யூஸ் பண்ணி என்ன பண்ண போறேன், எக்ஸல் ஷீட் டேட்டா ரீட் பண்ண போறேன். ரீட் பண்ணி அதுக்கு மெத்தட் எழுதணும். ஓகே, and then I want to write so many listeners. Okay, finally I want to write my page classes இதெல்லாம் எழுதி வரணும். இப்போதைக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்கு. என் டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா, I want to retry 3 times. For example, ஏன் அந்த டெஸ்ட் கேஸ் ரிட்ரை பண்ணோம் அப்படின்னா, சம்டைம் நெட்வொர்க் கிளிச்சஸ் இருக்கலாம், நெட்வொர்க் கிளிச் இருக்கலாம், ஓகேங்களா? சம் என்விரான்மெண்ட் இஷ்யூஸாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகும்போது என்ன சொல்லக்கூடாது, டெஸ்ட் கேஸ் ஃபெயில் சொல்லக்கூடாது. யூ வாண்ட் டு ரிட்ரை திஸ் பர்டிகுலர் டெஸ்ட் கேஸ். எந்த டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகுமோ அதை ஒரு 2 or 3 டைம்ஸ் ரிட்ரை பண்ணிட்டு 3 டைம்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, யூ கேன் ப்ராஜெக்ட் த டெஸ்ட் கேசஸ் ஃபெயிலியர்னு ப்ராஜெக்ட் பண்ணிடலாம் ரிப்போர்ட்ல. இல்லை அப்படின்னா, செகண்ட் டைம் பாஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ வந்து சம் நெட்வொர்க் கிளிச்சோ சம் என்விரான்மெண்ட் இஷ்யூஸோ இருந்ததுக்கு, தட்ஸ் வை த டெஸ்ட் கேஸ் காட் ஃபெயில், நவ் இட்ஸ் பாஸ் சொல்லிட்டு என்ன பண்ணணும், டெஸ்ட் கேஸ் பாஸ்ன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண போறேன், தட் இஸ் கால் ரிட்ரே அனலைசர். ரிட்ரே அனலைசர் ஒரு யூஸ் பண்ண போறேன். இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த இடிலுக்குள்ளே என்ன பண்ண போறேன்னா, ஐ கோயிங் டு கீப் ஒன் கிளாஸ் கால் ரிட்ரே அனலைசர். TestNG எப்படி கிளாஸ் கிரியேட் பண்ணணும் தெரியுமா? TestNG போயிடுங்க, ஜஸ்ட் கிரியேட் TestNG கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. இதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதுல வந்து நீங்க வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். the class name I going to keep, what is the class name? Retray analyzer. Retray analyzer இது ஆல்ரெடி எடுத்துருக்கேன் உங்களுக்கு, இருந்தாலும் ரீகால் பண்ணிக்கிறேன். finish கொடுத்துருங்க. if you have doubts, just go and refer the previous sessions, refer பண்ணி பாருங்க, ஐடியா இருக்கும். now I going to remove this things. now I have the class called Retray analyzer. Retray analyzer என்ன பண்ண போறோம் அப்படின்னா, I going to initialize some variables initialize பண்ண போறேன். int counter equal to 0, counter equal to 0, ஓகேங்களா? and then attempt கொடுத்துக்கலாமா? attempt எத்தனை attempt பண்ண போறீங்க? how many attempts you going to retry? attempt 3 times பண்ணலாமா? retry பண்ணலாம். ஓகேங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா both are int type எடுத்ததால காமனா int கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் ரிட்ரே அனலைசரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும்? வாட் இன்டர்ஃபேஸ் ஐ வாண்ட் டு யூஸ்? சொல்லுங்க, என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும் ரிட்ரே அனலைசர் யூஸ் பண்றதுக்கு? ஐ ரிட்ரே அனலைசர். ஐ ரிட்ரே அனலைசர் யூஸ் பண்ணணும்.
if you are using interface, if you are implementing interface, then you have to use the implements use பண்ணனும். implements use பண்ணிட்டு you have to use the iRetray analyzer அப்படினு சொல்லிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் இந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். இட்ஸ் throwing the checked exception throw பண்ணிடுது. checked exception அப்படினா கம்பைல் டைம்ல எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணுது. you have to implement this methods. இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுல இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை, உங்க இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இந்த கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் retray. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, ஓவர்ரைட் வந்திருக்கு. ஓவர்ரைட் என்ன தெரியுமா, இந்த இந்த இதுல இருக்க மெத்தடை இந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா என்ன கான்செப்ட் அது, இட் இஸ் கால்ட் ஓவர்ரைடிங். ஓவர்ரைடிங் மீன்ஸ் மெத்தட் நேம் should be same, argument should be same, run time should be same, but logics implementation should be different ஆ இருக்கணும். மெத்தட் நேம் சேமா இருக்கலாம், ஆர்குமெண்ட் சேமா இருக்கலாம், run time சேமா இருக்கலாம், பட் implementation should be different. that is called overriding. இப்போ ஓவர்ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன எழுத போறோம் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த டெஸ்ட் கேஸ் வந்து 3 டைம்ஸ் வந்து எனக்கு ஐட்டட் ஆகணும், retray ஆகணும், சாரி retray ஆகணும். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, I going to write few other commands like documentation commands. Okay, and then I'm going to write some documentation commands. இதான் documentation command தெரியுதா? டபுள் ஆஸ்டரிஸ்க் கொடுத்தீங்கன்னா documentation commands. இது மாதிரி documentation commands உங்களுக்கு எவ்வளவு லைன்ஸ் வேணா நீங்க எழுதிக்கலாம். ஓகே, நான் எழுத போறேன், this method decides how many time should run TestNG. Okay, call this method call பண்ணுங்க. call this method every time எழுதலாமா, call this method every time a test is failed. பிரகாஷ் படிக்க புரியுதா? இது மாதிரி டீட்ல இருக்க மெசேஜ். this method will return true every time a test is failed. a test fail அவங்க என்ன தரும், ஆக்சுவலா 2 கொடுக்கும். ஓகே, and then the okay என்ன எழுதலாம், needs to be retrieved retrieved every time. Okay, needs to be retrieved if you get false conditions அப்படின்னு போடுறேன். ஓகே, இது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் நீங்க எழுதணுங்க ஆக்சுவலா. ஓகே ஃபைன், this is the documentation comments. டபுள் ஆஸ்டரிஸ்க் யூஸ் பண்ணுங்க, அப்புறம் எண்டிங்ல டபுள் ஆஸ்டரிஸ்க் யூஸ் பண்ணுங்க. ஓகே, now இந்த retray analyzerல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, anyone எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? லாஜிக்ஸ் எழுதணும், ஆல்ரெடி எடுத்துர்க்கேன் இந்த லாஜிக்ஸ். வெரி சிம்பிள் லாஜிக்ஸ். we have to write one if condition எழுதலாமா? if condition என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கவுண்டர் வேரியபிள் ஆல்ரெடி இருக்கா, கவுண்டர் வந்து லெஸ் தென் அப்படி இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, கவுண்டர் லெஸ் தென் அட்டெம்ப்ட். இப்போ இந்த if condition satisfy ஆகுமா, if condition satisfy ஆகுமா ஆகாதா? இப்போ ஆகும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துருங்க. என்ன பண்ணுங்க, else no need to use any brackets. ஓகேங்களா, ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருங்க. that's it. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகும்னா, நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதும்போது உங்க லிசனர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, லிசன் பண்ணினே இருக்கும். ஆக்சுவலா லிசன் பண்ணினே இருக்கும். இன்கேஸ் உங்க டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மெத்தடை என்ன பண்ணும், ட்ரிகர் பண்ணிவிடும். என்ன பண்ணணும், கவுண்டர் ஆல்ரெடி என்ன இருக்கு உங்களுக்கு, 0 இருக்கு, 0 less than 3 பார்க்கும், அப்ப ட்ரூ வந்துடும். ஓகே, இதுவே வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரூ வந்துடும். ஓகேங்களா, பட் ட்ரூ வந்து என்ன அர்த்தம், டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ திருப்பி செகண்ட் டைம் டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணி பார்க்கும், திருப்பி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரன் பண்ணுவோம், கவுண்டர் வந்து ஆல்ரெடி 1 இன்க்ரிமெண்ட் ஆயிடும். இது மாதிரி வந்து 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும்.
3 times ஃபெயில் வந்துச்சு அப்படின்னா டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடும். ஓகேங்களா? this is how you can able to retry. ஓகே, சரி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்ரை அனலைசர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. வாட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப்? இது வந்து லிசனர் கிடையாது ஆக்சுவலா. இது வந்து ஐ ரிட்ரை அனலைசர். இது வந்து லிசனர் கிடையாது ஆக்சுவலா. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்றோம்னா மெத்தட்ல நம்ம லாஜிக் எழுதிட்டோம். டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் ட்ரூ. டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆகல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் ஃபால்ஸ் கொடுத்துரும். ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிட்ரை அனலைசர் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ட்ரூ எப்போ வருதோ அப்பதான் உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ரிட்ரை ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வி கோயிங் டு யூஸ் அனோட்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அனோட்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் லிசனர் ஆக்சுவலா. அந்த அனோட்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த மெத்தட் என்ன பண்ண போறோம்? யூஸ் பண்ண போறோம். அப்போ உங்க டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகும்போது லிசனர் கிளாஸ் வந்து லிசன் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் லிசனர்ஸ் வி கோயிங் டு யூஸ் அனோட்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண போறோம். அனோட்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ண போகுதுன்னா இந்த மெத்தடை ட்ரிகர் பண்ண போகுது. ஓகே, now I going to use one more thing. ரிட்ரை அனலைசர் இங்க இல்லையா? எங்க ரிட்ரை அனலைசர் இருக்கு? இருங்க, இல்லவே இல்லை ரிட்ரை அனலைசர். என்ன கிரியேட் பண்ண இது ரிட்ரை அனலைசர்? 1 minute. எந்த இடத்துல கிரியேட் பண்ண ரிட்ரை அனலைசர்? இங்க தான் கிரியேட் பண்ணனா? க்ளோஸ் பண்ணி வர சொல்லிட்டேன். எங்க கிரியேட் பண்ண ரிட்ரை அனலைசர்? வேற கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிட்டேனா? இங்க தான் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு ரிட்ரை அனலைசர். வேற கிரியேட் திஸ் ரிட்ரை அனலைசர். ஓகே, சரி 1 minute வெயிட் பண்ணுங்க. இது இங்கே கிரியேட் பண்ணிட்டு நினைக்கிறேன் அவசரத்துல. ஓகே, ஜஸ்ட் சேஞ்ச் தி நேம். இந்த லொகேஷன்ல போய் பார்த்தா தெரியும். இல்லங்க, அது ப்ராஜெக்ட் உட்காந்துருக்கேன் கிரியேட் பண்ணிருக்கேன். பண்ணாம இல்ல, இப்போ தேர டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? நான் அதை எழுதிட்டே போயிடலாம். அது உட்காந்து தேர்றதுக்குள்ள டைம் கில் மை டைம் ஆக்சுவலி. இங்கே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஏன் அது ஆல்னு செக் பண்ணிக்கிறேன். ரிட்ரை அனலைசர் நான் எதுவும் ப்ராஜெக்ட்ல அவசரத்துல என்ன பண்ணிட்டேன், இப்படி வச்சிட்டேன். ஓவர் ரைட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருக்கு, ஆனா காட்ட மாட்டேங்குது. இருங்க, எக்லிப்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணுமா? வருது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, பேக்கேஜ் ரெஃப்ரெஷ் ஆகலையா? டிராவல் கீயல போட்டுருக்கு. பேக்கேஜ் com.travel.kia.it. இருங்க வரேன். பேக் எண்ட்ல இருக்கா? அப்டேட் ஆகலையும் பார்த்துடலாம். இல்லையே, வேற எங்கேயோ கிரியேட் இருக்கு ஆக்சுவலா. ஓகே, என்ன இது ஒரு மாதிரியா இருக்கு. இருங்க வரேன். கிளாஸ் ரிட்ரை அனலைசர்னு ஒரு கிளாஸ் இங்க வந்து பேக் எண்ட்லயும் இல்லை, ஆனா என்ன அலோவ் பண்ண மாட்டேங்குது. இதே கிரியேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்குது. என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு. ஓகே, நியூ கிளாஸ், இதே கிளாஸ் கொடுக்குறேன். ஓகே, இது கிரியேட் ஆகுது. அப்போ இது என்ன, இது கிளாஸ், இது ரிட்ரை அனலைசர்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணி போட்டுறேன். implements iRetry analyzer implements iRetry analyzer. What happening here? One minute. This conference will now be recorded. Yeah. Now we have used the retry analyzer. Okay, retry analyzer யூஸ் பண்ணி retry பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த பேக்கேஜ் எங்க வச்சிருக்கேன் அப்படின்னா நான் வந்து இப்போதைக்கு வந்து SRC டெஸ்ட் ஜாவால வச்சிருக்கேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? நான் இங்க தான் கிரியேட் பண்ணேன் ஆக்சுவலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா I given this SR டெஸ்ட் ஜாவா கொடுத்துட்டேன். ஓகேங்களா? If you see here
if you go to TestNG கொடுக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எஸ்ஆர் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. அதால தான் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து இங்க ரெடா இருக்கு ஓகேங்களா. நான் வந்து செக் பண்றேன். இதை வந்து எனக்கு என்னன்னா என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை வந்து நான் யூட்டில் பேக்கேஜ் வச்சுக்கணும். ஆக்சுவலா ஐ ஷுட் நாட் கீப் இட் ஹியர். I will check and let you know. As of now, I'm going to close the session right now. We will see tomorrow how to use the annotation transformer. Annotation transformer listen use பண்ணி எப்படி வந்து இந்த retry analyzer 3 times retry பண்ண வைக்கணும் பார்க்க போறோம். Okay, I'm going to close the session right now.